பொதுவா அந்நியன் படத்துல சொல்ற மாதிரி 5 பைசா திருடுனா தப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி சின்ன சின்ன பிழைகள் எல்லாமே பெரிய பிழைகளுக்கு நடுவுல கண்ணுல அகப்படாம நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் அது இயல்பும் கூட தான். ஆனா காலப்போக்குல இதையே ஒரு யுக்தியா எடுத்துக்கிட்டு சின்ன பிழைங்கிறதுக்கு அளவுகோல் யார் கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு எவ்வளோ பெரிய கோடா இருந்தாலும் அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய கோடா போட்டுட்டா சின்ன கோடா மாறிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தது தான் தவறான செயல். அதுக்கு மிகச்சரியான எல்லாருக்கும் புரியிற மாதிரியான எளிமையான உதாரணம் சிலம்பரசனோட பீப் சாங் தான். அது வந்த காலத்துல அதை கண்டுக்காம விட்டிருந்திருந்தாலே அது வந்ததும் தெரியாது, போனதும் தெரிஞ்சிருக்காது. ஆனா யாரோ ஒருத்தர் பண்ணது யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதை பெரிய விஷயமாக்கி அவரை வம்புக்கு இழுத்து எவ்வளவு வாதம் பண்ணி என்ன நாடகம், எவ்வளவு நாடகம். ஆனா ஒண்ணுங்க, நான் இப்ப பேசின இந்த தலைப்புக்கும் பொங்கல் பரிசு 3000த்துக்கும் ஜனநாயகன் தணிக்கை சர்டிபிகேட்டுக்கும் சல்லியர்கள் படத்துக்கு திரையரங்கம் கிடைக்காததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாடு எப்படி போனா நமக்கு என்ன? அடுத்து டாக்ஸிக் படத்துல எந்த சீன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்படிக்கு நான் தனிமையரசன்.